வெல்கம் டு புவி மேக் சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். டென்த்து ஸ்டாண்டர்டில் அரித்மெட்டிக் சீரீஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீரீஸ் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 2.6. ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். சம்மேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்னது? 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ். கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? இன்க்ரீஸிங் சீக்வன்ஸாக இருக்குது. அப்போ டியோட வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. n இஸ் ஈக்குவல் டு 40, d இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். நான் இங்கே என்ன இருக்குது? 11 மைனஸ் 7 எடுத்திருக்கேன். டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். ஆனால் எங்கே வேணாலும் T2 மைனஸ் 3 T1 எடுக்கலாம், T3 மைனஸ் T2ன்னு எடுக்கலாம். எப்படி வேணாலும் கிடைக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்போது சம்மேஷன் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? அப் டு 40 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 40 எண்ணுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிப்பீங்க? சம்மேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? நம்ம இப்போ என்னன்னு என்ன பார்த்துருக்கோம்? 40 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 40/2 2a என்ன வரும்? 2 இன்ட்டு 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? n மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளவு? 4. அப்போ உங்களுக்கு 40/2 எவ்வளோ வரும்? 20ன்னு வரும். 2 3s are 6 ப்ளஸ் 39 இன்ட்டு 4. 39 4s are 156. 156ஓட 6 ஆட் பண்ணிங்கன்னா 162 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 162 இன்ட்டு 2 வந்து 3204. சாரி 324ன்னு வரும். அப்போ இந்த ஜீரோவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3240. So S40 is equal to 3240, which is the answer. ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? 102, 97, 92 அப் டு 27 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே நமக்கு என்னன்னு தெரியுது? இட் இஸ் அ டிக்ரீசிங் சீக்வன்ஸ். சரியா? ஏன்னா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? இட் இஸ் அ டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போ டியோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். அப்போ ஏ என்னது? 102, டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, 97 மைனஸ் 102 5ன்னு வருமா? இங்கே ஒரு பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அதனால் -5. என்னோட வேல்யூ 27. நமக்கு ஃபார்முலா தெரியும். n/2 S27 Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. அப்போ n இருக்க இடத்துல 27 போடணுமா? அப்போ S27 is equal to 27/2. இங்கே என்ன இருக்குது? 2a 2 into 102 plus n minus 1 என்னது? 27 minus 1. டியோட வேல்யூ என்னது? -5. அப்போது 102 into 2 204 ப்ளஸ் 26 இன்ட்டு 5 என்ன வரும்? 113 வரும். இங்கே மைனஸ் இருக்கா 5க்கு? அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் மைனஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27/2 204 மைனஸ் 113 வரும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 204ஐ 130ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 74ன்னு வரும். கீழே பார்க்குறீங்க 27/2ல் கீழே 2 இருக்குது, மேலே 74 ஆக்கு. அப்போ 2ஆல் இது டிவிசிபிள் ஆகுமா? அப்போ 1 2 is 2, 74 அப்படி 37 வரும். அப்போ 27 இன்ட்டு 37 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 999 வரும். அதாவது 999. அப்போ S27ஓட வேல்யூ என்னது? 999. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா என்னது? இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸி. இப்போது தேர்ட் சப்டிவிஷனில் nth டேர்ம் கொடுக்கல. சரியா? என்ன கொடுக்கல? nth டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ 6 + 13 + 20 + அப் டு 97. அப்போது எஸ்என்னோட ஃபார்முலா என்னது? n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? அப்போது ஏவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியுது, என்னோட வேல்யூ தெரியல.
இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இங்கே வந்து எல்லோட வேல்யூ வந்து 97, ஏவோட வேல்யூ என்னது 6, டியோட வேல்யூ 13 மைனஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போது 97 மைனஸ் 6 பை 7. அப்போ 97ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 91. அப்போ 91 பை 7. 91ல் 7 எத்தனை டைம்ஸ் போகும்? 13 டைம்ஸ் போகும். 13ஓட ஒன்று ஆட் பண்ணோம்னா 14. சரியா? இப்போ என்னோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ எஸ்என்லோட சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ S14 இஸ் ஈக்குவல் டு 14 பை 2. 2a என்னது 2 இன்ட்டு 6 ப்ளஸ் n மைனஸ் 1 என்னது 14 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்னது 7. அப்போது இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளதை ஃபஸ்ட்டு செய்யணும். செஞ்சோம்னா என்ன வரும்? 6 2s are 12. இதில் 14 மைனஸ் 1 13. 13 7s are என்னது 91. சரியா? 91 ப்ளஸ் 12 எவ்வளோ வரும்? 103ன்னு வரும். இங்கே 14ல் 2 போச்சுன்னா 7. அப்போ 7ஐ 103ஐ மல்டிப்ளை பண்ணால் 721ன்னு கிடைக்கும். தட் இஸ் தி ரெக்வயர்டு ஆன்சர். குவைட்டின். இப்போ வந்து 3 சப்டிவிஷன் ஃபஸ்ட் ப்ராப்ளமில் முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5 வில் சம் டு 418 கிடைச்சிருக்காங்க. சரியா? அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ என்னது 5ன்னு கிடச்சிருக்கு. டியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 2. 7 மைனஸ் 5 என்னது 2ன்னு வந்துச்சு. எப்படின்னா ஆட் இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல 5 7 அப்படின்னு போட்டுட்டு அப்போ எஸ்என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400. சம் டு 40. சம்மு தான் என்ன 418 கொடுத்துட்டாங்க. அதை போட்டாச்சு. இங்கே 2 கிடச்சிச்சு. சரியா? அப்போது என்னது எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ன்னு நமக்கு சம்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஏ தெரியுது, அடுத்து டி தெரியுது. அப்போ நமக்கு என்ன தான் வேல்யூ? என்ன தான் கண்டுபிடிக்கணும். அப்போது எஸ்என்னோட வேல்யூ என்னது 418 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஏவோட வேல்யூ என்னது 5 2 இன்ட்டு 5 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 2. சரியா? இப்போ வந்து ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கா? அதனால 2ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே 2 இன்ட்டு 5ல் என்ன இருக்குது 5 மட்டும் உள்ளே இருக்கும். n மைனஸ் 1 இன்ட்டு 2ல் என்ன இருக்கும் n மைனஸ் 1 இருக்கும். அப்போ 2ஐ காமனாக வெளியில் எடுத்தாச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? இப்போது ப்ராக்கெட்குள்ளே 5 ப்ளஸ் n மைனஸ் 1ன்னு இருக்கும். இங்கே n பை 2ல் ஒரு 2 இருக்குது. இங்கே மேலே வந்து நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது. போத் கெட்டிங் கேன்சல். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 4n. இந்த 480 எந்த சைடு கொண்டு வச்சுன்னா மைனஸ் 480. அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480. இப்போது 20 இன்ட்டு 24 சார் 24 சார் என்னது 480. அப்போ பார்க்குறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணால் 480 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ எந்த நம்பர் வரும்? 24 20 சார் 480. 24ல் 20 போச்சுன்னா ப்ளஸ் 4 கிடைச்சிடும். சரியா? அப்போ நம்ம என்ன இருக்கும்? பிரித்து எழுதும் ஸ்ப்ளிட் பண்ணி. என்ன பண்ண? ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டரைஸ் தான் பண்ணுறோம். அப்போது n ஸ்கொயர் மைனஸ் 20n ப்ளஸ் 24n மைனஸ் 480 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போது ரெண்டையும் இது பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் 4nன்னு வந்துடுச்சு. மல்டிப்ளை பண்ணாலும் 480 கிடச்சிருக்கு. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டு தான். அப்போது நீங்கள் இங்கே வந்து என்னது ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்குல்ல, இதில் என்ன காமனாக எடுத்துட்டிங்கன்னா n இன்ட்டு n என்ன வரும்? n ஸ்கொயர்டுன்னு வரும் இல்லையா? அப்போது ஒரு எண்ணை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? n மைனஸ் 20ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 24ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா பழையபடி 124 இஸ் 24 20 24 சார் 480. சரியா? அப்போ 24ஐ காமனாக எடுத்துட்டோம். அப்போது 2 டைம் வந்திருக்கா n மைனஸ் 20. அப்போ இதை காமனாக எடுத்திங்கன்னா n மைனஸ் 20. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன எழுதுவீங்க? கம்பைன் பண்ணிங்கன்னா n ப்ளஸ் 24 இன்ட்டு n மைனஸ் 20ன்னு வரும். எப்பயுமே இந்த நம்பர் எப்படின்னா வரும்? மைனஸில் வருமா? வராது. சரியா? அப்போது நமக்கு என்ன தெரியும்? அப்போ என்ன செய்யணும்? இங்கே n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 இட் நாட் பாசிபிள். அப்போது n இஸ் ஈக்குவல் டு 20 தான் கரெக்டு. நமக்கு இங்கே கிடச்சிருக்கு 2 n வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று மைனஸ் 24, இன்னொன்று n இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கிது. n வந்து எப்பயுமே நெகட்டிவில் வர சான்ஸ் கிடையாது.
நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவில் வருமா? பாசிபிளே கிடையாது. அப்போது அது வந்து இட் நாட் பாசிபிள். அப்போ என்னோட வேல்யூ என்னது? +20 தான் ஆன்சர். அப்போ n is equal to 20. தட் இஸ் தி ஆன்சர். Find the sum of first 28 terms of the AP whose nth term is 4n minus 3. அப்போ nth termனா என்ன? நத்திங் பட் tn. சரியா? nth term நத்திங் பட் tn. tn என்னது? 4n minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ t28ன்னு வச்சுக்கலாமா? அப்போ எனக்கு என்ன 28th term தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எப்படி போடலாம்? 28ன்னு போடலாமா? அப்போ 28ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போது t28 is equal to 4 into 28 minus 4. 4 into 28 minus 4. 4 28s are 112. 428 minus 3. அப்போது 412 minus 3. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 109 வரும். அப்போ Sn is equal to n by 2 n by 2 a plus lன்னு வரும். நமக்கு ஏவோட வேல்யூ என்னது? 1. ஏன்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ். அப்போ ஏ என்ன கண்டிப்பாக என்னது? 1 தான் இருக்கும். அப்போது 1 + 109. எல்லோட வேல்யூ என்னது? 109. அப்போ 1 + 109 வரும். 28 இது என்னது? 28 by 2 110. ரெண்டு டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா 110 2ஆல் டிவைட் பண்ண என்னது? 55 வரும். 28 into 55. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1514 வரும். அப்போ எஸ்என்னோட வேல்யூ என்னது? 1540. The sum of the first n term of the sudden series is given by 2n squared minus 3n. Show that the series in AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? எஸ்ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ S1ன்றது என்னது? A. S2ன்றது என்னது? S1 + S2. சரியா? அப்போது இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன போகிறோம்? Sn கொடுத்துட்டாங்களா? என்னன்னு இருக்க இடத்துல 1 போட்டோம்னா 2 into 1 squared 1. 2 into 1 minus 3 into 1ன்னு வரும். அப்போ 2 minus 3ன்னு வரும். மைனஸ் 3ல் 2 போச்சுன்னா -1. அப்போது எனக்குள்ள என்னது? T1ஓட வேல்யூ தான் A. T1ஓட வேல்யூ தான் A. அப்புறம் S2 is equal to 2 into 2 squared minus 3 into 2. சரியா? 2க்கு பதிலாக 2n squared minus 3nல அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 into 2 squared minus 3 into 2ன்னு கிடைக்கும். 2 squared வந்து 4. 4 into 2 வந்து 8. இங்கே வந்து 8 3 2s are 6. 8 minus 6 என்னது? 2ன்னு வரும். அப்போ T2 என்ன வரும்? S2 minus S1ன்னு வரும். அப்போ T2ஓட வேல்யூ என்னது? 2 minus of -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 + 1 3ன்னு கிடச்சிரும். சரியா? இப்போ T2 நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்னது? டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா சீரீஸ் வந்து அர்த்மெட்டிக் சீரீஸில் இருக்கான்றதுக்காக டிஎன் ஃபார்முலாவை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். சரியா? அப்போ T2 எப்படி எவ்வளோ? A + n-1 into D. அப்போ T2 உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 3ன்னு தெரியும். ஏவோட வேல்யூ -1ன்னு தெரியும். என்னோட வேல்யூ 2. அப்போ 2 - 1 1. அப்போ 3 is equal to -1 + Dன்னு வரும். அப்போ D is equal to 3. இந்த -1 இந்த சைட் போச்சுன்னா +1ன்னு ஆயிரும். 3 + 1 என்னது? 4. அப்போ D is equal to 4ன்னு ஆயிரும். சரியா? அப்போது நம்ம இந்த SN கொடுத்துருக்காங்கல்ல, இந்த SNனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழுதிக்க போகிறோம். அப்போ 2n squared minus 3nன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? எடுத்துகிட்டு நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம்னா Sn is equal to n by 2 2a + n-1 into D. அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷனை ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்னது? 2n squared minus 3n இருக்கா? இங்கேயும் என்ன இருக்குது? இங்கேயும் என்ன இருக்குது? அப்போ ஒரு எண்ணை வெளியில் எடுக்கிறோம். அப்போ 2n ஸ்கொயரில் ஒரு எண்ணை வெளியே எடுத்துட்டோம்னா 2nன்னு வரும். 3nல் ஒரு எண்ணை வெளியில் எடுத்துட்டோம்னா 3 மட்டும்தான் இருக்கும். அப்போது n into 3n
2n மைனஸ் 3ன்னு வரும். சரியா? அப்புறம் பார்க்குறோம் நமக்கு என்ன வேணும், டியோட வேல்யூ 4ன்னு வேணும். சரியா? அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து n/2ன்னு கொண்டு வரணும்ல, அதுக்காக 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? அப்போது அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன் இஸ் வேலிட் இன் திஸ் ஃபார்முலா. சரியா? எல்லா அர்த்மெட்டிக் ஆப்ரேஷனும் வேல்யூ ஆகும். அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ளஸ்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அப்போது வந்து இப்போ ஆட் பண்ணி நம்ம என்னது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் 2ஆல். அப்போ என்னாவது n/2 கிடச்சிருச்சா, n/2 2 இன்ட்டு 2n மைனஸ் 3ன்னு வந்துடுச்சு. சரியா? அப்போது இந்த 2வை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 4n மைனஸ் 6ன்னு வருது. சரியா? நமக்கு என்ன வரும், ஏன்றது வந்து -1. அப்போ 2 வந்து இந்த 2 இன்ட்டு -1 வந்து ஏக்கு பதிலாக நமக்கு என்னது -2n தான் வேணும். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 2வை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது, சரியா, 2 உள்ளே கொண்டு போயிடும், 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக -1 ப்ளஸ் n-1 இன்ட்டு 4. சரியா? n-1 இன்ட்டு 4. இப்போ வந்து 4n மைனஸ் 6 எப்படி பிரிக்கலாம், 6 எப்படி பிரிப்பீங்க, 4n மைனஸ் 4 மைனஸ் 2ன்னு பிரிக்கலாம். அப்போது -2ன்னு வந்துருச்சா, அப்போது -2 ப்ளஸ் n-1 இன்ட்டு 4ன்னு கிடச்சிச்சு. சரியா? அப்போது இந்த 2வை எப்படி எழுதலாம், இந்த 2வை -2வை -1 ப்ளஸ் -1ன்னு பிரிக்கலாம். அப்போ -1 ப்ளஸ் -1 ப்ளஸ் n-1 இன்ட்டு 4. இந்த ஃபார்முலா பாருங்கள், a ப்ளஸ் n-1 இன்ட்டு dன்னு இருக்குது. அப்போ வேர் a is equal to -1, tn is equal to -1 ப்ளஸ் n-1 இன்ட்டு 4. அப்போது d is equal to 4ன்னு கிடச்சிருது. சரியா? தட் ஃபோர் இட் இஸ் இன் ஏபி. அதாவது இந்த எஸ்என்னை நம்ம n/2 a ப்ளஸ் எல் அந்த ஃபார்முலாவில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துச்சு. அப்போது அப்படி அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரது புரிஞ்சிச்சுன்னா அப்போ இந்த சம் எப்படி இருக்குது, ஏபியில் தான் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போது இட் இஸ் இன் ஏபி. ஓகேவா? One not 4 term and 4th term of the AP are 125 and 0. Find the sum of 35 terms. அப்போ T104 எவ்வளவு 125, T4 எவ்வளவு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும் TNோட ஃபார்முலா என்னது, A ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு தெரியும். அப்போது அது வந்து n-1 என்னது 104 மைனஸ் 1 103 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ இது எப்படி இருக்குது, a ப்ளஸ் n-1 என்னது 4 மைனஸ் 1, அப்போ 3d, a ப்ளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இங்கே பூரா சைன் சேஞ்ச் பண்ணுவோமா, சரியா? அப்போது எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அப்போது இங்கே a இங்கே சைன் சேஞ்ச் பண்ணானது கீழே ஃபுல்லாக மைனஸ்ன்னு ஆயிருமா, அப்போ ஏவும் மைனஸ் ஏவும் என்ன வரும், கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன 103ல் 3 போச்சுன்னா 100t, இங்கே 125ல் 0 போச்சுன்னா எவ்வளவு 125 தான். சரியா? அப்போ டியோட என்ன வேல்யூ எப்படி வரும், 125/100ன்னு வரும். இதை 25ஆல் டிவைட் பண்ணோம்னா 525s are 125, 425s are 100, அப்போ 5/4ன்னு வரும். இந்த ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், a is equal to -3dன்னு வரும். அப்போ -3 இன்ட்டு 5/4, அப்போ -3 5s are 15, -15/4ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ கிடைத்திருக்கு, டியோட வேல்யூ 5/4, ஏவோட வேல்யூ -15/4ன்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போது இங்கே போய் S35 தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னது, S35னா 2a ப்ளஸ், அதாவது n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. நமக்கு ஃபார்முலா தெரியும், அதனால நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்னோட வேல்யூ 35, n/2னா 35/2 இன்ட்டு 2a என்னது, ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க -15/4, 2 இன்ட்டு -15/4 ப்ளஸ் 35 - 1 5/4. சரியா? இங்கே பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம், ப்ராக்கெட்குள்ளே 2 இன்ட்டு -15/4ன்னு இருக்கா, அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணினா -15/2ன்னு கிடைக்கும். இங்கே 35 இன்ட்டு 5/4னா 2 டேபிளால் கேன்சல் பண்ணினா 17 இன்ட்டு 5/2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போது 35/2 இங்கே கீழே என்னது, ரெண்டுத்துல என்னதுன்னு இருக்குது, டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 2ன்னு இருக்குது. இங்கே -15/2லையும் 2ன்னு இருக்குது, இங்கே என்ன 17 இன்ட்டு 5/2ன்னு இருக்குது. அப்போது 17 5s are 85. அப்போது -15/2
ப்ளஸ் 85/2ன்னு இருக்குது. இப்போ 85ல் 15 போச்சுன்னா என்னது 70. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுக்கிறோம். சரியா? அப்போ 85ல் 15 போச்சுன்னா 70. டினாமினேட்டரில் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஈஸியாக நம்ம என்னது சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். 85 - 15 70/2. அப்போது இங்கே வெளியில் என்ன இருக்குது 35/2ன்னு இருக்குது. சரியா? அப்போது இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து இதையும் கேன்சல் பண்ணலாம். 2வை 70ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 3, ரிமைண்டர் 1, அப்போ 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 5s are 2 5s are 10. சரியா? அப்போ 35 வரும். 35 × 35/2ன்னு கிடைக்கும். 35 35s are 1225/2. சரியா? அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி புக் ஆன்சர் வரலன்னு நினைக்காதீங்க. இது இப்படியே கீப் பண்ணாலும் ரைட் தான். இந்த ஆன்சரு ரைட் தான். அப்போ S35 is equal to 1225/2. Find the sum of all positive integer, all odd positive integer less than 450. அப்போது சொல்யூஷன் சம்முன்னு அப்படின்னா ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் ஆட் நம்பர்ஸ் ஆஸ் ஃப்ரம் 1க்கு அப்புறம் 3 அப்படியே போயிட்டு லெஸ் தென் 450. அப்போ 450க்கு முன்னாடி ஒன்று சப்ராக்ட் பண்ண வந்து 449. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ஏ தெரியுது, டி தெரியுது, எண்ணு கண்டுபிடிக்கும். எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட்டு டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் கழித்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு காமன் டிஃப்ரென்ஸால் டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணால் எண்ணு கிடச்சிரும். இங்கே லாஸ்ட் டேர்ம் எல் என்னது 449, ஃபஸ்ட் டேர்ம் 1. 449 - 1/2 ப்ளஸ் 1. அப்போ 449ல் 1 வந்துச்சுன்னா 448/2. இதை டிவைட் பண்ணோம்னா அது 224 + 1. அப்போ 224ல் 1 ஆட் பண்ணோன்னா 225 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னது 225. அப்போ Sn is equal to n/2 × a + l. அப்போ 225/2. ஏவோட வேல்யூ 1. சரியா? லாஸ்ட் டேர்ம் எல்லோட வேல்யூ என்னது 449. எல்லு நத்திங் பட் டிஎன் தான். டிஎன் தான் எல்லு. லாஸ்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க 449. 449 + 1 450. 225/2 × 450. இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்னது 225. அப்போ 225 × 225 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,625 கிடைக்கும். 50,625. ஓகே. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 4ஆல் எந்த நம்பர்ஸ்லாம் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்குறோம். how many numbers are divisible by 4ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4ஆல் 600 டிவிசிபிள் ஆகும். என்னது அதுக்கடுத்து 902 டிவிசிபிள் ஆகாது, ஆனால் 900 டிவிசிபிள் ஆகும். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் A is equal to 600, L is equal to 900. சரியா? அப்போ 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் கண்டுபிடிச்சி அப்போ டோட்டல் நம்பரு how many numbers are இங்கே வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். 602 902 - 602 எவ்வளோ வரும் 300. 300 நம்பர்ஸில் 76 நம்பர்ஸ் என்ன ஆகாது 4ஆல் என்னது 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 224 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்ன ஆகாது 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் எடுத்து அதோட சம்மேஷன் கண்டுபிடிச்சி அதிலிருந்து எந்த நம்பர்லாம் அதால் டிவிசிபிள் ஆகாது அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு இப்போ வந்து 600 which is divisible by 4. அப்போது அது வந்து என்னது ஏ தான் 600. இங்கனக்குள்ளே எல் என்னது 900ம் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுதான் என்னது எல் nth term of the sequence. அப்போது n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது L - A divided by T plus 1. அப்போ L 900, A வந்து 600. 900 - 600/4. அப்போது பண்ணிங்கன்னா என்ன வரும் 300ன்னு வரும். 300/4 என்ன வரும் 75. 4ஆல் டிவைட் பண்ணால் 75 + 1 அது 76.
இது வந்து 76 நம்பர்ஸ் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஆனால் இந்த நமக்கு என்ன கேட்டிருக்காங்களா, விச் ஆர் நாட் டிவிசிபிள். அப்போது இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுச்சுன்னா இந்த இதில் வந்து மொத்தம் உள்ள நம்பரில் இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா அது ஃபுல்லாக என்னது 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ த நம்பர் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 300. 902ல் 602 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்னது 300 கிடைக்கும். அப்போ 300 மைனஸ் 76 224. சரியா, 224 என்ன ஏ என்னது ஈக்குவல் டு 602, அது 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. எல் 902 அதுவும் 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போது சம்மேஷன் என்னது எஸ் 224 இஸ் ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மு லாஸ்ட்டு டேர்மு என்ன தெரியுது. அப்போ செகண்ட் ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ 224/2 ஏ என்னது 602 ப்ளஸ் எல் வந்து 902. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா என்னது 112 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 1504. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1,68,448. சரியா, இதுதான் என்னது விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4. இந்த நம்பர்ஸ்லாம் சம்மேஷன் பண்ணிட்டோம். சரியா, இப்போ 224 நம்பர்ஸ் 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அந்த நம்பருக்கு நம்ம சம் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ என்னது 1,68,448. Raghu wished to buy a laptop. He can buy it by paying 40,000 cash. அவர் வந்து டைரெக்டாக ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்து வாங்கலாம். by giving it in a 10 installment as 4,800 in the first month. ஏ வந்து 4,800. செகண்ட் மந்த்தில் என்னது அதை விட 50 rupees கம்மியாக அப்படியே கொடுக்காரு. தேர்ட் மந்த்லேயும் அதை விட 50 rupees கம்மியான்னு சொல்லுவான். அப்போ டியோட வேல்யூ என்னது மைனஸில் வருது. டி இஸ் ஈக்குவல் டு -50. அப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் இஃப் ஹி பேஸ் என்னோட வேல்யூ என்னது 15, ஏவோட விட 4,800, டியோட வேல்யூ விட -50. சரியா, இப்போது அப்போ எஸ்என் நமக்கு என்ன கிடைக்கும்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. சரியா, அப்போது நம்ம பார்க்குறோம் 2ஏக்கு ஏவோட வேல்யூ எவ்வளோ எடுத்திருக்காங்க 4,800, என்னோட வேல்யூ 10, டியோட வேல்யூ -50. எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோமா 10/2க்கு என்ன வரும் 5ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 2 4,800 ஆர் 9,600 ப்ளஸ் 9 இன்ட்டு -50, 950s ஆர் -450. அப்போ 9,600 மைனஸ் 450 சப்ராக்ட் பண்ணோம்னா 9,115 வரும். இது ரெண்டையும் 5 இன்ட்டு 9,150 மல்டிப்ளை பண்ணினா 45,750. அப்போ உங்களுக்கு அவர் 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணும்போது மொத்தமாக அவருக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 45,715 வரும். சரியா, அப்போது எவ்வளவு ஒரு மொத்தமாக கேஷாக பே பண்ணியிருந்தாருன்னா 40,000 தான். அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு 5,750 rupees பே பண்ண வேண்டியிருக்கு. சரியா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு 5,750 இன்ஸ்டால்மெண்ட்டில் பேயும்போது இது எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாது. A man repays a loan of 65,000 by paying 400 in the first month and then increasing the payment 300 every month. How long will it take for him to clear the loan? அவர் அந்த லோனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும். சரியா, அப்போது நமக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. எஸ்என் கொடுத்துட்டாங்க, ஏ வந்து என்னது 400ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் அவர் எவ்வளோ பே வேண்டியிருக்கு 300 பே வேண்டியிருக்கு. அப்போ டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளவு நாள் அப்படின்னா ஹவு லாங் அப்படின்னாலே நம்ம என்னது எண் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியா, அப்போது நம்ம எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும் n/2 2a ப்ளஸ் n-1 எஸ்என் நமக்கு கிடச்சிச்சா இப்போது. அப்போ 65,000 போட்டாச்சு, எண்ணு தான் நமக்கு தெரியாது. அப்போ n/2 அப்படியே வச்சுக்கிறோம். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 400 ப்ளஸ் n-1 இன்ட்டு 300. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளதை ஃபஸ்ட்டு செய்வோம். அப்போது 2 400s ஆர் 800, 300 n-1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 800 கண்டுபிடிச்சாச்சு ப்ளஸ்
300 into n minus 300. இப்போ 800ல் 300 போச்சுன்னா 500 + 300 n அப்படின்னு வந்துருச்சு. சரியா? இப்போ பார்க்குறோம் ரெண்டுத்தில் என்னதுக்கு 100 வெளியில் எடுத்துடலாமா? 100 வெளியில் எடுத்துட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அப்போது 500ல் 100 போச்சுன்னா 5, 300ல் 100 போச்சுன்னா 3. அப்போது ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 5 + 300, 5 + 3n இருக்குது. சரியா? இப்போது இங்கே பார்க்குறோம் 65,000ல் 000 இருக்குது, இங்கே RHSல 20 இருக்குது. அப்போ 2 0 2 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20 கேன்சல் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு 20 கேன்சல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டிவிஷனில் வந்த 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகலாம். ஏற்கனவே 650ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1300 வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது 3n² + 5n அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபேக்டரேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள 1300 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸில் வரும். அப்போது 3n² + 5n - 1300. அப்போது நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணோன்னா 3900 வரணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரணும்? 5n வரணும். அப்போது 65 60s அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 5n கிடைச்சிருக்கும். அதனால் 65 என்ன வரும்? +65, இங்கே என்னது -60 அப்படின்னு போடுறோம். சரியா? இப்போ பார்க்குறோம் 3n² - 60n + 65n - 300. ஃபஸ்ட் உள்ளதில் 3n வெளியில் எடுத்துட்டோம்னா n - 20 வரும், ப்ளஸ் 65 × n - 20 = 0. அப்போது இங்கே வந்து 3nஐயும் 65ஐயும் சேர்த்தோம்னா 3n + 65 இன்ட்டு இங்கே n - 20 n - 20. அப்போ 1 டைம் எடுத்தால் போதும். அப்போ n - 20 = 0. நம்பர் என்ன எப்படி இருக்காது? நெகட்டிவில் வர சான்ஸ் இல்லை. அப்போ 3n = -65/3 இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்னோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ n = 20. இப்போ பிரிக் சம் வந்து பெரிய சம். இப்போ எ பிரிக் ஸ்டேர்கேஸ் ஹேஸ் அ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ். The bottom step requires 100 bricks. Each successive steps requires 2 bricks less than the previous step. How many bricks are required for the topmost step? சரியா? டாப்மோஸ்ட் ஸ்டெப்பில் எத்தனை ஸ்டெப் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கிராஃப் இந்த இது டயக்ராம் எடுத்திருக்குது. இதில் 100 பிரிக்ஸ் இல்லைன்னு பார்க்கக்கூடாது. சரியா? ஒரு இது சும்மா ஒரு மாடலுக்காக எடுத்தது. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n = எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. tn = எவ்வளவு? 100. சரியா? tn ஃபார்முலா வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஏன்னா நமக்கு n தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு a நமக்கு n 30ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ tn 100ன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு என்னது? ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். அப்போது அதுக்கு ஆப்டாக உள்ள ஃபார்முலா என்னதுன்னா n கொடுத்து tn கொடுத்து dயும் கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு இதுக்கு ஃபுல்லாக மேட்ச் ஆகிற ஃபார்முலா tn = a + n - 1 × d. ஹியர் tn = 100 ப்ளஸ் a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a ப்ளஸ் என்னது? 30. 30 - 1 × 2. 30 - 1 எவ்வளவு? 29. 29 × 2. 29 × 2 are 58. இப்போ பார்க்குறோம் ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டோம் இல்லை ஏவை கீப் அஸ் இட் இஸ். அப்போ 58 இந்த சைட் கொண்டு போட்டோம்னா 100 - 58. சரியா? இப்போ 100 - 58 = ஏன்னு வரும். நம்ம அன்னோன் எப்போயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருப்போம். அப்போது a = 100 - 58. அப்போது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னது? a = 42. இப்போ ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? tn ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. A brick has a total 300 steps. The bottom step requires 100 bricks. Each successive steps requires 2 bricks less than the previous step. நம்ம போன சப்டிவிஷனில் என்ன பார்த்தோம்? n = 30 கொடுத்துருந்தாங்க. போனதில் ஏவோட வேல்யூ 42ன்னு கண்டுபிடிச்சோமா? அப்புறம் d என்ன வரும்? மேலேருந்து எடுக்கிறதுனால இப்போ டியோட வேல்யூ என்னது? 2னே கிடச்சிடும். சரியா? இப்போது நம்ம பார்க்குறோம் Sn = n/2 × 2a + n - 1 × d. சரியா?
அப்போது என்னோட வேல்யூ 30/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 42ன்னு கிடச்சிருக்கா ஃபஸ்ட் சப்டிவிஷனில். அப்போ 42வை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் n-1 30 minus 1 into 2. இப்போ 42 2s are 84. 30 minus 1 29 into 2. அப்போ 58. அப்போது 84 + 58 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ப்ராக்கெட்குள்ளே உள்ளதான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ 84 + 58 142. அப்போ 15 into 142 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2113 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் required. Find the sum a minus b by a plus b plus 3a minus 2b a plus b plus 5a minus 3b by a plus b to 12 termsன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1/ap எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? அப்போ வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டு மேலே நியூமரேட்டரை பார்க்குறோம். ஏ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் இதில் a மைனஸ் பியில் இங்கே ஏ இருக்குது. செகண்ட் டேர்மில் பார்க்குறோம் 3a இருக்குது. ஃபோர்த்து டேர்மில் என்னதுக்கு 5a இருக்குது. அப்போது ஏவையும் பியையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். காமனாக 1/a + பியை வெளியில் எடுத்தாச்சு. இப்போது a + 3a + 5a up to 12 டேர்ம்ஸ்னு எழுத போகிறோம். இது -b -3 -2b -3b அதை செப்பரேட்டாக எழுத போகிறோம். அப்போது மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து b + 2b + 3b + எக்ஸட்ரா up to 12 டேர்ம்ஸ்னு வரும். சரியா? இப்போது பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஏவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 2 SNனா கண்டுபிடிப்போம். சரியா? இங்கே ஏ வச்சு ஒரு SN கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பியை வச்சு ஒரு SN கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இங்கே ஏவோட வேல்யூ என்னது? ஏ தான். டியோட வேல்யூ வந்து 2a. என்னோட வேல்யூ வந்து 12. இங்கே பி உள்ளக்குள்ளே பிக்குள்ளே சீக்வன்ஸில் ஏவோட வேல்யூ b. சரியா? டியோட வேல்யூ 1b. அப்புறம் n is equal to 12 terms. அப்போ SN ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். 2 into a plus n என்னது 12. அப்போ 12 minus 1 into டியோட வேல்யூ 2a ஃபஸ்ட் இதுக்கு மைனஸ் அதே தான் 12/2 இன்ட்டு இங்கே என்னது 2 into b. சரியா? 2 into b plus 12 minus 1 n minus 1 12 minus 1. இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் என்னது b போட்டாச்சா? போட்டுட்டு இங்கே பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட் இதில் பார்க்குறோம் 12/2 12/2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்தாச்சு. சரியா? அப்போது 1/a + b இன்ட்டு 12/2 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 is 2 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10 6 2s are 12. அப்போ 6/a + bன்னு வரும். இங்கே 2a இங்கே இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? 11 11 into 2 என்ன வரும்? 22a. அப்போ 22a + 2a 24aன்னு கிடச்சிரும். மைனஸ் இங்கே 2b 11 into b 11b. அப்போது 2b + 11b 13bன்னு வரும். அப்போ 24a - 13b. இப்போ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 6/2 6/a + b இன்ட்டு 24a - 13b. அதாவது ஏவையும் பியையும் செப்பரேட்டாக பிரித்து அது ரெண்டுக்கு தனித்தனியாக சம்மேஷன் கண்டுபிடிச்சி காமனாக உள்ளது டேமை வெளியில் எடுத்து எழுதிங்க. அப்போ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 6/a + b இன்ட்டு 24a - 13b. Thank you for watching my channel.